ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்துக்கு மகிமையாய் வேதாகமத்தில் 3 நாள் உபவாசம் செய்த நபர்களை நாம் கவனித்து பார்ப்போமானால், மிக முக்கியமான எஸ்தர் 3 நாள் உபவாசம் செய்து தன் குலத்தை காப்பாற்றினார். 2வது பகுதி 3 நாள் உபவாசம் செய்து தன் வாழ்க்கையில் தேவ திட்டத்தை அறிந்து கொண்ட நபர் பவுல். நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொண்டார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாய் முக்கியமான ஒரு நபர் எஸ்ரா தன்னுடைய வாழ்க்கையுடைய பகுதியில் ஊழியத்தின் பகுதிக்காக, வெற்றி உள்ள பகுதிக்காய் உபவாசம் செய்தார். 4வது நபர் யோனா. இந்த யோனா தன்னுடைய வாழ்க்கையில் தோல்வியிலிருந்து மீண்டு வருவதற்கு, தேவ திட்டத்துக்கு வருவதற்கு உபவாசம் செய்தார். உபவாசம் செய்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து பல